வணக்கம். இந்திய பங்குச்சந்தை நிலவரங்கள் பத்தி இன்னைக்கு பேசலாம். ஜூலை 9, 2025 சந்தையில சில முக்கியமான விஷயங்கள் நடந்திருக்கு. வாங்க அத கொஞ்சம் ஆழமா பாப்போம். ஆமா. வணக்கம். இன்னைக்கு மார்க்கெட்ல ஒரு மாதிரி இழுபறி நிலைதான். ஒரு பக்கம் குளோபல் கவலைகள், இன்னொரு பக்கம் சில ஸ்டாக் செக்டர்ஸ் நல்லா பண்ணிருக்கு. இதையெல்லாம் பார்க்கும்போது உங்களுக்கு ஒரு கிளியர் பிக்சர் கிடைக்கும். சரி, அப்போ முதல்ல இண்டெக்ஸ் எப்படி இருந்துச்சு? சென்செக்ஸ், நிஃப்டி 50 ரெண்டுமே கொஞ்சம் இறக்கத்துல முடிஞ்ச மாதிரி தெரியுது. என்ன காரணம்? ஆமா. சென்செக்ஸ் ஒரு 176 பாயிண்ட்ஸ், அதாவது 0.21% குறைஞ்சு 83,536ல க்ளோஸ் ஆச்சு. நிஃப்டி 50 பாத்தீங்கன்னா அதுவும் ஒரு 46 பாயிண்ட்ஸ், 0.18% சரிஞ்சு 25,476ல நின்னுது. ம். இதுக்கு முக்கிய காரணம் அமெரிக்கா புதுசா வரி விதிக்கலான்னு ஒரு பயம். அது முதலீட்டாளர்கள் மத்தியில பரவிருச்சு. ஓ, அந்த பயம்தான் காரணமா? ஆனா இதுல ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்னன்னா, பெரிய இண்டெக்ஸ் இறங்குனாலும் பிஎஸ்சி ஸ்மால் கேப் இண்டெக்ஸ் ஒரு 0.5% ஏறி இருக்கு. அப்படியா? ஆமா, மிட் கேப் இண்டெக்ஸ் பெருசா மாறல, ஒரு 0.02% தான் சரிஞ்சுது. இதுவே மார்க்கெட்குள்ள வேற வேற மாதிரி மூவ்மெண்ட்ஸ் இருக்குன்னு காட்டுது. சரி. அப்போ நீங்க சொன்னது மாதிரி இந்த அமெரிக்கா வரி விதிப்பு பயம் இதனால எந்த செக்டார்ஸ் ரொம்ப அடி வாங்குச்சு? எக்ஸ்போர்ட் நம்பி இருக்கிற கம்பெனிஸ் தானே? கரெக்ட். நீங்க சொன்னது சரிதான். முக்கியமா ஐடி அப்புறம் மெட்டல்ஸ், இந்த ரெண்டு செக்டார்ஸ் தான் ரொம்ப இறங்குச்சு. ம். அமெரிக்காவிலிருந்து நல்ல வருமானம் பார்க்குற HCL டெக், டெக் மஹேந்திரா மாதிரி ஐடி ஸ்டாக்ஸ், அதே மாதிரி குளோபல் மார்க்கெட்டை நம்பி இருக்க டாடா ஸ்டீல், ஹிண்டால்கோ மாதிரி மெட்டல் ஸ்டாக்ஸ், இதெல்லாமே கொஞ்சம் கீழே வந்துச்சு. எக்ஸ்போர்ட்ஸ் பாதிக்குமோ, லாபம் குறையுமோங்கிற பயம்தான் இதுக்கு பின்னாடி இல்லையா? குறிப்பிட்ட ஸ்டாக்ஸ் கவனிக்கப்பட்டுச்சா? ஓ கண்டிப்பா. பிசி ஜுவல்லர் ஸ்டாக் இன்வெஸ்டர்ஸ் மத்தியில கொஞ்சம் பேச்சாவே இருந்துச்சு. அப்படியா? என்ன விஷயம்? அவங்க முதல் குவார்டர் ரெவென்யூ போன வருஷத்தோட கம்பேர் பண்ணா 80% அதிகமா இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. 80%? நல்ல வளர்ச்சி. ஆமா, அது மட்டும் இல்ல, போன ஃபினான்ஷியல் இயர்ல அவங்க பேங்க் கடன்ல பாதியை கட்டிட்டாங்க. அப்புறம் ரொம்ப முக்கியமா 2026 ஃபினான்ஷியல் இயர் இறுதியில கம்பெனியை கடன் இல்லாத கம்பெனியா மாத்தணும்னு டார்கெட் வச்சிருக்காங்க. ஓ, இதெல்லாம் நல்ல பாசிட்டிவ் நியூஸ் தான். ஆமா, இதனால அந்த ஸ்டாக்குக்கு நல்ல சப்போர்ட் கிடைச்சது. இது ஒரு கம்பெனியோட செயல்பாடு எப்படி மார்க்கெட் ட்ரெண்ட்ல இருந்து மாறுபட்டு நிக்குங்கிறதுக்கு ஒரு உதாரணம். சரி, இப்போ மிட் கேப் பக்கம் வரும். எம்ஆர்எஃப் அந்த பங்கு பத்தி சொல்லுங்களேன். நல்லா ஏறி இருக்க, அதுவும் மார்க்கெட் இறங்கும் போது. ஆமாமா, டயர் கம்பெனி எம்ஆர்எஃப் பங்கு இன்னைக்கு 4% மேல ஏறி இருக்கு. 1,50,000 ரூபாய் அப்படிங்கிற புது 52 வார உச்சத்தை தொட்டுச்சு. 1,50,000? பெரிய விஷயம். நிச்சயமா, மார்க்கெட்ல ஒரு மாதிரி நிலையற்ற தன்மை இருக்கும்போது இன்வெஸ்டர்ஸ் நல்ல ஃபண்டமெண்டல்ஸ், நல்ல பிராண்ட் வேல்யூ இருக்க ஸ்டாக்ஸை தேடி போவாங்க. பாதுகாப்பு தேடுற மாதிரி. கரெக்ட். அந்த ஃப்ளைட் டு குவாலிட்டி மாதிரி எம்ஆர்எஃப் விஷயத்துல அது நடந்திருக்குன்னு தோணுது. இது சுவாரஸ்யமா இருக்கு. ஆனா அதே மிட் கேப்ல வேதாந்தா, ஹிந்துஸ்தான் ஜிங்க் இந்த பங்குகள்லாம் பலமா இறங்கி இருக்குதே, அதுக்கு என்ன காரணம்? ஆமா, இந்த ரெண்டு ஸ்டாக்ஸும் இன்னைக்கு ரொம்ப ப்ரெஷர்ல இருந்துச்சு. இதுக்கு காரணம் அமெரிக்காவை சேர்ந்த வைஸ்ராய் ரிசர்ச் அன ஒரு ஷார்ட் செல்லர் நிறுவனம். ஷார்ட் செல்லர்னா? அதாவது ஒரு பங்கோட விலை குறையும்னு கணிச்சு அதுல லாபம் பார்க்க நினைக்கிறவங்க, அவங்க வேதாந்தாவோட தாய் நிறுவனமான வேதாந்தா ரிசோர்சஸ் மேல சில நிதி முறைகேடு குற்றச்சாட்டுகளை வச்சாங்க. ஓ, அப்படியா? கம்பெனிங்க, அதாவது வேதாந்தா, ஹிந்துஸ்தான் ஜிங்க் ரெண்டுமே இந்த குற்றச்சாட்டுகளை மறுத்திருக்காங்க, ரொம்ப ஸ்ட்ராங்காவே மறுத்திருக்காங்க. ஆனாலும் இந்த நியூஸ் வந்ததுமே இன்வெஸ்டர்ஸ் மத்தியில ஒருவித பதட்டம், ஒரு நிச்சயமற்ற தன்மை உருவாயிருச்சு. அதனாலதான் இந்த சரிவா? ஆமா, கம்பெனியோட அடிப்படை செயல்பாடை தாண்டி இந்த மாதிரி வெளியில இருந்து வர்ற ரிப்போர்ட்ஸ் கூட எப்படி ஷார்ட் டேர்ம்ல விலையை பாதிக்குங்கிறதுக்கு இது ஒரு நல்ல உதாரணம். ஆக இன்னைக்கு மார்க்கெட்டை மொத்தமா பார்த்தா குளோபல் காரணங்களால இண்டெக்ஸ் இறங்கினாலும் உள்நாட்டு காரணங்களால சில பங்குகள் நல்லா பண்ணியிருக்கு. ஸ்மால் கேப்ல பிசி ஜுவல்லர் மாதிரி. ஆமா, அதே மாதிரி மிட் கேப்ல எம்ஆர்எஃப் மாதிரி ஸ்ட்ராங்கான ஸ்டாக்ஸ் ஏறி இருக்கு. ஆனா வேதாந்தா மாதிரி பங்குகள்ல வெளியில வந்த ரிப்போர்ட்ஸ் எப்படி திடீர்னு சரிவை ஏற்படுத்துச்சுன்னு பார்த்தோம். இது சந்தையோட பல முகங்களையும் எப்படி பல காரணிகள் ஒரே நேரத்துல வேலை செய்யுதுன்னு காட்டுது. ஆமா, இன்றைய நிகழ்வுகள் ஒரு முக்கியமான கேள்வியை எழுப்புது. இந்த மாதிரி நிலையற்ற குளோபல் சூழல்ல இன்வெஸ்டர்ஸ் இனிமே உள்நாட்டு விஷயங்கள்ல அதிக கவனம் செலுத்துவாங்களா, இல்ல குளோபல் காரணங்களே தொடர்ந்து மார்க்கெட்டை தீர்மானிக்குமா? இதை நீங்க யோசிச்சு பார்க்கலாம். இந்திய பங்கு சந்தை அப்டேட்டுகளுக்காக சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானையும் கிளிக் பண்ணுங்க.